1877ஆம் ஆண்டு சூப்பர் எல் நினியோவால் ஏற்பட்ட அதீத வெப்பம் வறட்சியினால் உருவான பஞ்சம் உலகப்போருக்கு இணையான பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆசியா முதல் அமெரிக்கா வரை கோர தாண்டவமாடிய அந்த பேரழிவு இப்போது மீண்டும் நிகழலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். அதன் சிறு துளியாகத்தான் தற்போது கோடை வெயில் வரலாறு காணாத அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தை பற்றி பேசும்போதெல்லாம் லானினியோ மற்றும் எல்னினியோ ஆகிய பெயர்கள் அடிக்கடி அடிபடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். பசிபிக் பெருங்கடலில் கடந்த சில ஆண்டுகளாக நீடித்த லானினியோ விடைபெற்று தற்போது எல்னினியோ காலம் தொடங்கியிருக்கிறது. பிப்ரவரி முதலே பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை அதிகரித்து வருவதை கவனித்து வரும் விஞ்ஞானிகள் வரும் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள் எல்னினியோ உருவாவதற்கு 62% வாய்ப்புகள் இருப்பதாக கணித்துள்ளனர். எல் நினியோ என்பது ஒரு இயற்கையான சுழற்சிதான் என்றாலும் தற்போதைய உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்தினால் இதன் தாக்கம் வழக்கத்தை விட சற்று தீவிரமானதாக மாறியுள்ளது. அதனால்தான் அதை சூப்பர் எல் நினியோ என விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். அந்த வகையில் நம்மை சூப்பர் எல் நினியோ என்ன செய்ய காத்திருக்கிறது? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் ஆசிய பகுதியை நோக்கி நகரக்கூடியது. ஆனால் எல் நினியோ காலத்தில் இந்த நகர்வு தலைகீழாக மாறி வெப்பமான நீர் அமெரிக்கா பக்கம் நகர்கிறது. அதாவது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஏற்படும் அசாதாரண வெப்பம் உலக நாடுகளின் பருவமழையை தலைகீழாக புரட்டி போடுகிறது. இதில் பசிபிக் கடலின் மேற்பரப்பு வெப்பம் சராசரியை விட 1.5 டிகிரி முதல் 2.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தால் அது சூப்பர் எல் நினியோ என அழைக்கப்படுகிறது. 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த காலநிலையானது தென் அமெரிக்காவிலும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் பெருவெள்ளத்தை உண்டாக்கும். அதே வேளையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் கடும் வறட்சியை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரவிருக்கும் எல் நினியோ சூப்பர் எல் நினியோவாக இருக்க 50% வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். சூப்பர் எல் நினியோவை உலக நாடுகள் எதிர்கொள்வது இது முதல் முறை அல்ல. கடந்த காலங்களிலும் இதன் அதீத தாக்கங்களை உலகம் எதிர்கொண்டது. அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழக ஆய்வின்படி இந்த எல் நினியோ சுழற்சி பூமியில் சுமார் 25 கோடி ஆண்டுகளாக இருந்து வருவதாக கூறுகிறது. வெறும் தட்பவெட்ப மாற்றமாக தெரியும் எல் நினியோ உண்மையில் உலக நாடுகளில் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் முடக்குவதில்லை. அவை மனித இனத்திற்கே சவால் விடக்கூடியவை. கடந்த 2023-24 ஆண்டுகளில் ஏற்பட்ட எல் நினியோ விளைவால் பயிர்கள் கருகி உற்பத்தி முடங்கியதால் உலகிற்கு சுமார் 250 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இது ஏதோ ஒரு முறை நடக்கும் தற்செயலான நிகழ்வு அல்ல. ஏற்கனவே 1997-98 காலகட்டத்திலும் இது போன்ற ஒரு பாதிப்பால் சுமார் 175 லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சி தடைபட்டது. உண்மையில் இவற்றை வெறும் புள்ளி விவரங்களாக மட்டும் கடந்துவிட முடியாது. இந்த இயற்கை மாற்றத்தால் சுமார் 6 கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விளைச்சல் குறைவதால் சந்தையில் அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 1878ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல் நினியோ உலகளவில் யாரும் எதிர்பார்க்காத பெரும் வறட்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவில் பருவமழை பொய்த்து கிரேட் ஃபெமைன் எனப்படும் தாது வருட பஞ்சம் தீவிரமடைந்தது. இந்த பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை உட்பட இந்தியா முழுவதும் சுமார் 50 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். 1983ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வலிமையான எல் நினியோ ஆஸ்திரேலியா முதல் ஆப்பிரிக்கா வரை வறட்சியையும் பெருவில் வரலாறு காணாத வெள்ளத்தையும் ஒரே நேரத்தில் நிகழ்த்தியது. 90களின் இறுதியில் அதிகரித்த வெப்பம் கடலுக்கடியில் இருந்த பவளப்பாறைகளில் 16% அழித்து நிலையொழிய செய்தது. குறிப்பாக 2015-16 காலகட்டத்தில் கடல் மட்ட வெப்பநிலை அதிகரித்தது. 2023-24இல் எல் நினியோ காரணமாக தொடர்ந்து 12 மாதங்கள் வெப்பநிலை உச்சத்தில் இருந்தது. இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயம், நீர் மேலாண்மை ஆகியவை பருவமழையை சார்ந்து இருக்கின்றன. எல் நினியோ உருவானால் இந்தியாவின் வட மற்றும் மத்திய மாநிலங்களில் கோடைகாலம் மிக மோசமானதாக மாறக்கூடும். குறிப்பாக ஜூன்-செப்டம்பர் மாதங்களில் உருவாகும் தென்மேற்கு பருவமழை தன் வேகத்தை இழக்கலாம். பருவமழை பொய்த்து போவது அல்லது மிக குறைவாக பெய்தால் விளைச்சல் குறைந்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர வாய்ப்புள்ளது. ஏற்கனவே புவி வெப்பமயமாதலால் சராசரி வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் எல் நினியோவும் சேர்ந்து கொண்டால் உருவாகும் வெப்ப அலைகள் இந்தியாவில் தாங்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே எல் நினியோ தமிழ்நாட்டிற்கு வரும்போது மேகங்களை வடிக்கச் செய்து வெள்ளத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இந்தியாவின் பருவமழை வரைபடத்தையே தலைகீழாக மாற்றும் எல் நினியோவின் மர்மத்தை புரிந்து கொள்வது ஆய்வாளர்களுக்கு இன்றளவும் சிக்கலாகவே தொடர்கிறது. எல் நினியோ என்பது பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் நடக்கும் வெறும் வெப்பமாற்றம் மட்டுமல்ல. அது நம் ஒவ்வொருவரது வீட்டு சமையலறை வரை எதிரொலிக்கப் போகும் அதிர்வாக பார்க்கப்படுகிறது. மழை பொய்த்து போவதால் ஏற்படும் வறட்சி ஒருபுறம் என்றால் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் ஏற்படும் பணவீக்கம் சாமானியர்களின் வாழ்வாதாரத்தை சோதிக்கும் என ரிசர்வ் வங்கி எச்சரிக்கிறது. சூப்பர் எல் நினியோவை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.